ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா வரப்போகிற டிசம்பர் 13 போலீஸ் எக்ஸாம். அந்த போலீஸ் எக்ஸாமை எல்லாருமே ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிறைய ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். இந்த டைம் ரிவிஷன் டைம். ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ரிவிஷன் டயத்தில் ஒரு மாதிரி வினாத்தாள் தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி வினாத்தாள் தொகுப்பு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிமெம்பர் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இந்த கொஸ்டின் மூலமாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வினாத்தாள் தொகுப்பு அப்படின்றது கொஞ்சம் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இதை மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிருங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி வினாத்தாள் தொகுப்புலேருந்து கொஸ்டின் வருமா அப்படின்னு பார்த்தா மேபி வரலாம். இதை மெயினாக ஆடியோ வடிவில் சொல்கிறதுக்கான காரணம் நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஒரு பிளேஸில் வச்சுக்கிட்டு தாராளமாக ஒரு குறைஞ்ச டயத்தில் நிறைய கொஸ்டினை கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காண்டி தான் இந்த கொஸ்டின் டிஸ்கஷனை ஆடியோ வடிவத்தில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நம்ம டைரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனுக்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதிர்வெண்ணின் அலகு டேஸ். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். மிக குறைந்த வெப்பநிலை என்பது டேஸ். மிக குறைந்த வெப்பநிலை என்பது 0 டிகிரி கெல்வின். நெக்ஸ்ட் கொஸ்டின், விசை செயல்படுவதனால் பொருளின் இயந்திர ஆற்றல் டேஸ். விசை செயல்படுவதனால் பொருளின் இயந்திர ஆற்றல் மாறாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு கிலோவாட் மணி என்பது டேஸ். ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 × 10⁶ ஜூல். காலத்தை பொறுத்து பொருளின் வேகம் அதிகரித்தல் முடுக்கம் என்பது டேஸ். காலத்தை பொறுத்து பொருளின் வேகம் அதிகரித்தல் முடுக்கம் என்பது நேர்க்குறி. நெக்ஸ்ட் ஒன், சூரியன் கோள்கள் இடையே உள்ள ஈர்ப்பியல் விசை டேஸ். சூரியன் கோள்கள் இடையே உள்ள ஈர்ப்பியல் விசை மைய நோக்கு விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடர்த்தியின் அலகு என்ன? அடர்த்தியின் அலகு kg மீட்டர் பவர் -3, கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நெக்ஸ்ட் ஒன், வெப்பத்தின் இயந்திரவியல் இணை மாற்றத்தினை கண்டறிந்தவர் டேஸ். வெப்பத்தின் இயந்திரவியல் இணை மாற்றத்தினை கண்டறிந்தவர் ஜூல். நெக்ஸ்ட் ஒன், லித்தியம் அணுவில் K மற்றும் L ஆர்பிட்டல்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. லித்தியம் அணுவில் K மற்றும் L ஆர்பிட்டல்களில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை டேஸ் 2,1. எடை அதிகமான கனமான அணுக்களின் உட்கருவின் நிலைப்புத்தன்மைக்கு காரணம் டேஸ். எடை அதிகமான கனமான அணுக்களின் உட்கருவின் நிலைப்புத்தன்மைக்கு காரணம் புரோட்டான், நியூட்ரான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிமங்களை உலோகம் அலோகம் என பிரித்தவர் யார்? தனிமங்களை உலோகம் அலோகம் என பிரித்தவர் லவாய்சியர். நெக்ஸ்ட் ஒன், துருப்பிடிக்காத எஃகு என்பதில் கலக்காத உலோகம் எது? துருப்பிடிக்காத எஃகு என்பதில் கலக்காத உலோகம் காப்பர். ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁹ மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், இணைதிறன் எலக்ட்ரான் கொள்கையினை வெளியிட்டவர் யார்? இணைதிறன் எலக்ட்ரான் கொள்கையை வெளியிட்டவர் G.N. லூயிஸ். நெக்ஸ்ட் ஒன், உலோகங்களில் உள்ள அதிக மின் கடத்தும் திறன் எது? உலோகங்களில் உள்ள அதிக மின் கடத்து திறன் லித்தியம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வெர்னியர் அளவையின் மீச்சிறு அளவு என்ன? வெர்னியர் அளவையின் மீச்சிறு அளவு 0.01 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், புவியீர்க்க முடுக்கத்தின் மதிப்பு. புவியீர்க்க முடுக்கத்தின் மதிப்பு 9.8. நெக்ஸ்ட் ஒன், கார் ஒன்று வளைவில் திரும்பும்போது தலைக்கும்
டயருக்கும் இடையே உராய்வு விசையை ஏற்படுத்துவது. கார் ஒன்று வளைவில் திரும்பும்போது டயருக்கும் தலைக்கும் இடையே உராய்வு விசையை ஏற்படுத்துவது மைய நோக்கு விசை எனப்படும். நெக்ஸ்ட் ஒன், கடல் நீர் என்பதில் டேஸ். கடல் நீர் என்பது நீர்மத்தில் திண்மம். நீர்மத்தில் திண்மம். நெக்ஸ்ட் ஒன், அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வேகமாக இயங்கும்போது அவை ஆக்கிரமிக்கும் கன அளவு டேஸ். அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வேகமாக இயங்கும்போது அவை ஆக்கிரமிக்கும் கன அளவு அதிகம். ஓகே. தூய நீரில் முறையே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை சதவீதங்கள் என்ன? தூய நீரில் முறையே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நிறை சதவீதங்கள் 11.81, 88.81%. நெக்ஸ்ட் ஒன், உள் சுவாசித்தலில் சுவாசக்காற்றில் உள்ள ஆக்சிஜனின் அளவு என்ன? உள் சுவாசித்தலில் சுவாசக்காற்றில் உள்ள ஆக்சிஜனின் அளவு 20%. நெக்ஸ்ட் ஒன், நல்லியல்பு வாயு சமன்பாடு என்பது. நல்லியல்பு வாயு சமன்பாடு என்பது PV = nRT. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். PV = nRT. சோனாரின் தத்துவமானது. சோனாரின் தத்துவமானது எதிரொலி. நெக்ஸ்ட் ஒன், சார்லஸ் விதியின் சமன்பாடு V/T. சார்லஸ் விதியின் சமன்பாடு V/T ஆகும். உணவு, நீர் மற்றும் தாது பொருட்களை சேமிக்கவும் கடத்தவும் உதவும் எளிய திசு எது? உணவு, நீர் மற்றும் தாது பொருட்களை சேமிக்கவும் கடத்தவும் உதவும் எளிய திசு பாரன்கைமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைலம் செல்களில் உயிர் உள்ளவை எனப்படுபவை. சைலம் செல்களில் உயிர் உள்ளவை எனப்படுபவை சைலம் பாரன்கைமா. ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோரைசா மற்றும் ரைசோபியம் இடையேயான உறவு. மைக்ரோரைசா மற்றும் ரைசோபியம் இடையேயான உறவு கூட்டுயிர். கூட்டுயிர். நெக்ஸ்ட் ஒன், முதுகு நாணிகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? முதுகு நாணிகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? 5 வகை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒயின் திரவத்தில் காணப்படும் கேடுமிக்க பொருள். ஒயின் திரவத்தில் காணப்படும் கேடுமிக்க பொருள் எத்தில் ஆல்கஹால். C2H5OH அப்படின்னு சொல்லுவோம். எத்தில் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஒன், பசுந்தாள் உரங்கள் மூலம் மண்ணில் அதிகரிக்கும் வளங்கள் எவை? பசுந்தாள் உரங்கள் மூலம் மண்ணில் அதிகரிக்கும் வளங்கள் எவை? நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், வேர் தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் வேதிப்பொருள். வேர் தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த உதவும் வேதிப்பொருள் குளோரோபைரிபாஸ். குளோரோபைரிபாஸ். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒன், சைலம் நாளங்கள் எதில் உள்ளன? சைலம் நாளங்கள் எதில் உள்ளன? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், HH260, B77 போன்றவை. HH260, B77 போன்றவை கோழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூச்சிகளில் வெட்டுக்கிளிகள் எந்த வகை? பூச்சிகளில் வெட்டுக்கிளிகள் எந்த வகை? மெல்லும் பூச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் ஒன், சூரிய ஒளி உதவியால் தோல் தயாரிக்கும் வைட்டமின். சூரிய ஒளி உதவியால் தோல் தயாரிக்கும் வைட்டமின். வைட்டமின் டி. நெக்ஸ்ட் ஒன், தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு 700/100 ml. தாய்ப்பாலின் கலோரி மதிப்பு 700/100 ml.
தைலகாய்டுகள் உடன் தொடர்பு உடையது. தைலகாய்டுகள் உடன் தொடர்பு உடையது. பசுங்கணிகம். நெக்ஸ்ட் ஒன் மெட்டாஜிராஸ் மெட்டாஜாசிஸ் என்பதன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் என்பதன் தொடர்புடையது புற்றுநோய். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவு வந்து பார்த்த மாதிரி இருந்திருக்கும். இல்லை அப்படின்னா பார்க்காதவங்க இவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம இன்னும் பார்க்காம இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் வந்து ஓகே இதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும். நிச்சயமாக இந்த ஒன் வேர்ட் டிஸ்கஷன் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து ஏதாச்சும் கொஸ்டினுக்கு ஆன்சர் தவறாக இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் வந்து அடுத்த பதிவு வந்து உங்களுக்கு முடிந்த அளவு வந்து ஒரு வீடியோ வடிவில் வந்து முழுவதும் கொஸ்டின் வித் ஆன்சரையும் வந்து வீடியோ வடிவில் வந்து போடுற மாதிரி வந்து முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன். அந்த மாதிரி வீடியோ வடிவில் போடும்போது அது எப்படி இருந்தாலும் நம்ம கேட்க தான் போகிறோம். அப்படின்றக்காண்டி தான் இந்த பதிவை நான் MP3யில் போட்டிருந்தேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவை வந்து சீக்கிரமே போடுறோம். இதை வந்து 2-3 முறை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இதிலிருந்து கேள்விகள் வர வாய்ப்பு உள்ளது. இதை அடுத்தவங்களுக்கும் பகிரவும். ஓகேயா? ஓகே, நன்றி.